ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பாவ கிட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க விடாத பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிளானை பண்ண இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவை இனிமேல் ஸ்கூல் கூட்டு போகிறது வர்றது எல்லாமே ரஞ்சிதா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் சொல்லி கொடுக்குற லட்சத்தில் நம்முடைய வெண்பா குட்டி 33வது ரேங்க் போயிட்டாங்க. அதுவும் போக நீ எல்லாம் சொல்லி கொடுத்தேன்னா கண்டிப்பாக நான் இந்த ரேஞ்சில் தான் இருப்பேன், தயவு செஞ்சு நீ எல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில மாற்றங்கள் நடக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி அவங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்ட்டு இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா எப்படியாவது வெண்பாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா கண்டிப்பாக இந்த மல்லியை அடித்து துடைச்சி விட்டுட்டு விஜய் மாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த ராஜிமான்னு அவ பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி படிச்சுக்கிட்டு இருக்கப்ப வெண்பா என்ன பண்ணுற, நான் உங்ககிட்ட பேசலாமா, உன்கிட்ட நான் பாடம் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ பாடம் சொல்லித்தரியா? நீ பாடம் சொல்லித்தர மாதிரி எனக்கு தெரியலையே. நீ சொல்லி கொடுத்தேன்னு கண்டிப்பாக இருக்கிற ரேங்க்லேருந்து நான் பின்னாடி தான் போவேன். குட் டிசிப்ளின்னு அவார்டு வாங்கினோம். நான் கண்டிப்பாக எந்த ஒரு அவார்டுக்கும் தகுதி இல்லாத போயிடுவேன். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ எனக்கு இந்த பாடம் எடுக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீ வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேண்பா, நான் டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு என்ன டவுட்னாலும் கேளு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நீ டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் நீ எனக்கு எதுவும் சொல்லித்தர தேவையில்லை, எனக்கு மல்லியம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நான் படிப்பேன், நீ சொல்லி கொடுத்தேன்னா கண்டிப்பாக புக்கும் எடுக்க மாட்டேன், படிக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய மல்லி அந்த நேரத்தில் உள்ளே போகிறாங்க. நம்முடைய வெண்பாவுக்கு பால் எடுத்துக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மல்லியம்மா வாங்கம்மா, நீங்கள் எனக்கு பாடம் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி வெண்பா கூப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா உனக்கு என்ன தெரியும், வெண்பா உங்ககிட்ட பாடம் கற்றுக்கிறன்றா அப்படின்ற மாதிரி டிகிரி படித்தா எல்லாம் தெரிஞ்சுன்றது ஒன்றும் அர்த்தம் இல்லை, எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் வெண்பாவுக்கு சொல்லி கொடுத்தனால அவள் நல்லா படிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் நம்முடைய வெண்பா அடம் பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பாரு பார்த்தீங்கன்னா, மாமா பார்த்தீங்களா மாமா, நான் வெண்பாவுக்கு சொல்லித்தரேன்றேன், ஆனால் வெண்பா என்கிட்ட படிக்க மாட்றா அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவள் கம்ப்ளைண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவள் எதிர்பார்க்காத வார்த்தையை சொல்லியிருக்காங்க சொல்ல முடியும். அப்படி என்னடா வார்த்தையை சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்னி அதான் உங்ககிட்ட படிக்க அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால மல்லியை வெண்பாவுக்கு பாடம் சொல்லி தரட்டும், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயத்தை சொன்னதால, என்னமாம்மா இத்தனை நான் தானே வெண்பா ஸ்கூல் கூட்டு போய் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமாம், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஸ்கூல் நீ வெண்பாவை பார்த்துக்கிட்டு ஸ்கூல் கூட்டு போய் வந்ததுனால என்னெல்லாம் நடந்துச்சுன்றத நான் எனக்கு ஸ்கூல் சொல்லிட்டாங்க, அதனால் நீ பார்த்துக்காத மல்லியை இனிமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நல்ல பதிலடியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.